எப்படிடா இருக்கா? நல்லா இருக்குன்னுலாம் போய் சொன்னா என் மனசாட்சி நானே ஏமாத்துற மாதிரி மச்சான். இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட அவ இல்லாம வாழ்ந்துட்டு இருக்குன்னு வேணா சொல்லலாம். டேய், ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏன் மச்சான், நாங்களாம் உனக்கு இருக்கோம்ல, நடந்ததெல்லாம் மறந்துடுறா. உனக்காக உங்க அப்பா பல கோடி சம்பாரிச்சிருக்காரு. அதை விட்டுட்டு நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? ஃப்ரீயா விடுறா. எல்லார் லைஃப்லயும் லவ் காமன். அதுக்காக நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. சேரப்டா. அனுபவிச்ச வழிய சொல்லணும்னா அதுக்கு பல வருஷம் ஆகும்டா. அப்பா சாமி, போதும் நிறுத்துடா. நீ எப்ப வருவேன்னு காத்துட்டு இருந்த எனக்கு நீ ஏன்டா வந்தேன்னு ஃபீல் பண்ண வச்சிருவ போல இருக்கே. பெரிய தேவதாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் விடுறா. நீ இல்லாம நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? டெய்லி 2 பாட்டில்னு கணக்கு வச்சா கூட 1995 பாட்டில் நான் அடிக்கலடா. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டைம்குள்ள டேலி பண்ணணும். லெட்ஸ் கோ. சேர் அப் மேன். மச்சான், ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு உடம்ப மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சரிடா. ம். ஹலோ. ஹாய் கிரிஷ், எல்லாம் நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்பா. ஓகே, தேங்க்ஸ். ஆனா நீ எதுக்குடா ஒரு ஒர்க்கரா போய் வேலை செய்யணும்? நீ ஏன்டா இப்படி பண்ற? நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு புது ஆளுங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மச்சான், தான் ராஜ்யத்தை காப்பாத்திக்க ராஜா போர் வீரரோட போர் வீரராகி யுத்தம் பண்றது சகஜம். அதாவது தலையெழுத்து. நடந்ததை மறக்கணுங்கிறதுக்காக உன் ஆபீஸ்ல போய் நீ ஒர்க்கரா வேலை பார்க்கறதுக்கு உனக்கு என்னடா தலையெழுத்து இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அட்லீஸ்ட் எனக்காவது யோசிடா. நீ இது எல்லாமே மறக்கணும்னா சொல்றா. பேங்காக்கு 2 டிக்கெட் போடுற. டேய், இதையாவது பேசிக்கிட்டு உனக்கு எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணணும், எதை எங்க போய் மறக்கணும்னு தெரியல. சீக்கிரம் ரெடி ஆயிடு வா. பேங்காக்கு போயிருந்தா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். எந்த போட்டோவை பார்த்தாலும் ஆட்டாவே இல்லையே. வேற போட்டோவை தான் ஷூட் பண்ண சொல்லணும். ஆஹா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? காலேஜில், கோவிலில், பஸ் ஸ்டாப்பில் இந்த பொண்ணுங்களா எதை பார்ப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம கண்ணுங்க இந்த பொண்ணுங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கோம். உண்மைதானே மச்சான்? ஏ அனு, அழகுங்கிறது வானத்துல இருக்கா, பூமியில இருக்கா, காட்டுல இருக்கான்னு தெரியாது. ஆனா அது எங்க இருக்கோ அதை நோக்கிதான் நம்ம கண்ணு நம்மளை இழுக்கும். அப்படிதானே மச்சான்? வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணில் தண்ணியை தவிர்த்து வார்த்தை எப்படிரா வரும்? ஐயோ, அடங்கப்பா, வாடாப்பா வா. தேவதாசாவே மாறிட்டான்.
ஹாபிஸா? என்னவா இருக்க போகுது? டெய்லி விடிஞ்சதும் பொண்ணுங்களை பாக்குறதுக்கு ஆபீஸ் வருது, நைட் ஆனா அவங்கள நினைச்சு சரக்கு அடிக்கிறது, நைட்டு கனவுல ஏன் வரலன்னு காலையில ஏஞ்சி வந்து ஆபீஸ்ல கேட்கணும். ஆனா கேட்க முடியாது. ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் லைஃப். மச்சான், சாரி, அவங்க உன் ஆபீஸை பத்தி தானே கேட்டாங்க. யூ கேரி ஆன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. வா மச்சான், வா உட்காரு. மச்சான், இவ தாண்டா என் கனவு, என் மனசு எல்லாத்தையும் கெடுத்த தேவதை. ஃபர்ஸ்ட் உனக்கு மனசு இருக்கா மச்சான்? கரெக்டா சொன்னீங்க பாஸ். இவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஹாய், ஐம் பிரியா. ஹாய். ஹலோ மஹரிஷ். ஹலோ. ஐயோ, ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலாம் நினைச்சா இவ என்னையே குழந்தையா நினைக்கிறாளே. மச்சான், உனக்கு எதுவும் தெரியலனா என்ன கேளு, நான் உனக்கு சொல்லி தரேன். அவனுக்கு இங்க பாரு, இத எப்படி பண்ண பாத்தியா? எப்படி? உனக்கே தெரியல, நீ இன்னொருத்தருக்கு சொல்லி தரியா? ஹலோ, எங்களுக்கு எல்லாம் தெரியும், சான்ஸ் தான் கொடுக்கல. அப்படியா? அப்ப சரி, ஆல்காரிதம்க்கு ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். அட அவ்வளவுதானே. உனக்கு மேக்ஸ் அல்காரிதம் வேணுமா இல்ல சி லாங்குவேஜ் அல்காரிதம் வேணுமா? அது ரெண்டு ஒன்று தான். நீ ஏதாவது ஒன்று சொல்லு. அப்படியா? ஓகே, நம்ம வந்த நேரம் சரியில்லைனா அப்படியே யூட்டன் அடிச்சிடணும். ஐயோ, இந்தாமா குடி, எனர்ஜி ட்ரிங்க் குடி. வேண்டாம். ஏய், மேல இருக்கிறவங்களோட கீழே இருக்கவங்க தான் பலமா இருக்கணும். இந்தா குடி குடி. சொன்னல. யாருடா இவ? போய் தொலை. கிரிஷ், இந்தா. ஏ கிரிஷ். ஏய் கிரிஷ், என்னாச்சு? ஏ மச்சான். ஹேய், வாட் ஹேப்பன்? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க.